தமிழால் இணைந்த நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் திரு. வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணி ஒரு 2-3 மந்த்ஸ் வந்து ஆயிருக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சம் பிஸியாக இருந்தங்காட்டி என்னால் வந்து ரெகுலராக வந்து வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ண முடியலை. ஸோ இனிமேட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் கண்டிப்பாக ரெகுலராக வந்து வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா, ஆல்ரெடி வந்து தம்ப்நெயில் அண்ட் டைட்டில் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. எஸ், ரெட்மி நோட் 10 ப்ரோவோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ வந்து இந்த வீடியோவில் இருக்க போகுது. ஸோ ஒரு மிட் ரேஞ்சில் வந்து ஒரு நல்ல ஃபோன் வந்து வாங்கணும், ஒரு கேமரா நல்லா இருக்கணும், பேட்டரி லைஃப் நல்லா இருக்கணும், அதே சமயத்தில் பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸோ இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். நான் ஆனஸ்ட்டாக வந்து இந்த வீடியோவில் வந்து ரிவ்யூ சொல்ல போகிறேன். ஸோ என்ன இருக்கோ அதை அப்படியே சொல்ல போகிறேன். பர்ஃபார்மன்ஸ் பண்ணுச்சு, இல்லைனா இல்லை. ஸோ அது வந்து ஒரு ஹானஸ்டான ரிவ்யூவாக வந்து இருக்க போகுது. ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் ஐக்கான் அதையும் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, ஒரு குயிக்கான ஒரு அன்பாக்சிங் வந்து பார்த்துருவோம். பாக்ஸ் வந்து இப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ப்ரௌன் கலரில் வந்து ஒரு ஃபோன் வந்து வெளியே கொடுத்துருக்காங்க. ஆனால் நான் ஆர்டர் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் கலர் வந்து டார்க் பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலர் இருந்துச்சு. அதுதான் வந்து நான் ஆர்டர் பண்ணேன். ஸோ இதோட வேரியண்ட் வந்து பார்த்திங்கன்னா 6GB ரேம் அண்ட் 128GB வந்து ஸ்டோரேஜ். ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ண உடனே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஸோ இங்கே ஒரு டப்பா கொடுத்துருக்காங்க. இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்துருவோம். ஸோ ஒரு டிபியூ கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பில்ட் குவாலிட்டி வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் இல்லை. ஸோ இதை வந்து ஓரமாக வச்சுருவோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சிம் எஜெக்டர் டூல் வந்து இதோட ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒன்று இருக்குது. அப்புறம் ஒரு புக்லெட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபோன் வந்து இருக்குது. ஸோ பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வேறு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 33 வால்ட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. கேபிள் வந்து நான் ஆல்ரெடி வெளியே எடுத்துட்டேன். ஸோ ஒரு 2-3 டேஸாக வந்து நான் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ இது ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் வந்து இதில் இருக்குது, 33 வால்ட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபோன் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல ஒரு கிளாஸியான ஒரு ஃபினிஷ் இருக்குது பின்னாடி. இதோட டிசைன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஒரு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸி ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபோன் வந்துட்டு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 கேமராஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் வந்து பார்த்திங்கன்னா கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடக்ஷனோட உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன நாட்ச் வந்து செல்ஃபி கேமராவுக்காக கொடுத்துருக்காங்க. இதோட ஃபிசிக்கல் ஓரியோ என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. அதுதான் உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாராகவும் யூஸ் ஆகுது. அப்புறம் வால்யூம் ரெகக்னைஸ் கீ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது 2 கீஸ் இருக்குது. அடுத்து கீழ் பக்கமாக பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. அது போக சி டைப் சார்ஜர் போர்ட் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒரு மைக் வந்து கொடுத்துருக்காங்க. மேல் பக்கமாக பார்த்திங்கன்னா இங்கே ஒரு நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் வந்து 2 இருக்குது. அது போக ஒரு ஸ்பீக்கரும் மேலும் கொடுத்துருக்காங்க. 3.5mm ஜாக் வந்து இருக்குது. இப்போ வர நிறையா ஃபோனில் வந்து 3.5mm ஜாக் வந்து கொடுக்கறதில்ல. ஸோ இந்த ஃபோனில் கொடுத்துருக்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம். ஸோ இது ஒரு மிட் ரேஞ்ச் ஃபோன். டிசைன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்குது. ஒரு லுக் வந்து நல்லாவே இருக்குது. இதோட ஸ்க்ரீன் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 6.67 இன்ச் வந்து ஆம்லோட் டிஸ்பிளே வந்து இது கொடுத்துருக்காங்க. ஆம்லோட் டிஸ்பிளே வந்து இந்த ரேஞ்சு மொபைலுக்கு கொடுத்துருக்கிறது வந்து ஒரு அட்வான்டேஜான விஷயம். கலரிங் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டும் வந்து இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்கிறது வந்து இன்னொரு நல்ல விஷயமா நம்ம பார்க்கலாம். நம்ம ஃபோனை வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஃபோன் வந்து நல்லா தான் இருக்குது. டிஸ்பிளே வந்து கலர் குவாலிட்டி எல்லாம் ரொம்ப நல்லாவே இருக்குது. இந்த கேமராவில் நான் காட்டும்போது உங்களுக்கு கலர் வந்து கொஞ்சம் கம்மியாக தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மற்றபடி எல்லாமே வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் ஒர்க் ஆகிட்டுருக்கு, நோ ப்ராப்ளம். இது வந்து ஆண்ட்ராய்டு 11 வந்து ரன் ஆகிட்டுருக்கு. நீங்கள் அப்டேட் வந்து வந்துச்சுன்னா இது வந்து மறுபடியும் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே டக்குன்னு தான் யூஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ ரேம் மேனேஜ்மெண்ட்டுமே நல்லா தான் ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் இருக்கிற மாதிரி எனக்கு இன்னும் தெரில. ஸோ ஒரு நல்லா தான் ஒர்க் ஆகிட்டுருக்கு. சின்ன பக்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு சின்ன ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட் மூலிமா சீக்கிரமாக ஃபிக்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் எந்த ஒரு பக்ஸுமே இது வரைக்கும் நான் ஸ்பேஸ் பண்ணல. ஸோ இதுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா வந்து நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ அண்ட் ஆடியோ வந்து பார்த்திங்கன்னா ரெட்மி நோட் 10 ப்ரோவில் தான் வந்து நான் எடுத்துகிட்டு இருக்கேன். இதோட ஆடியோ அண்ட் வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் கேமராவில் நிறையா ஃபியூச்சர்ஸ் வந்து இதில் இருக்குது. ஸோ அது எல்லாமே வந்து நான் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து யூஸ் பண்ணி காட்டுறேன். அது எப்படி இருக்குங்கிறது அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அது போக டீட்டெயில்ஸ் எப்படிலாம் டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து கரெக்டாக இதாக இருக்குதா அப்படிங்கிறத பார்த்து சொல்லுங்கள். ஸோ பின்னாடி கலர்ஸ் எல்லாம் வந்து எப்படி தெரியுது அப்படிங்கிறதையும் பார்த்து சொல்லுங்கள். டீட்டெயில்ஸ் கரெக்டாக இருக்கா, கலரிங் அண்ட்
ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் கரெக்டாக வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இப்போ நான் எடுத்துகிட்டு இருக்கிறது வந்து டியூவல் கேமரா மோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன். ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் முன்னாடியும் பார்க்க முடியும், பின்னாடியும் வந்து வீடியோ பார்க்க முடியும். ஸோ இந்த ஒரு ஆப்ஷன் வந்து சாம்சங் S21 அல்ட்ராவில் மட்டும்தான் ஃபஸ்ட்டு லான்ச் ஆயிருந்துச்சு. அந்த ஃபோன் வந்து கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபாய்க்கு மேலே வருது. ஸோ இந்த ஒரு ஆப்ஷன் வந்து இந்த ஃபோனில் கொடுத்துருக்கிறது வந்து ரொம்ப அட்வான்டேஜான ஒரு விஷயம். ஸோ இது எப்படி இருக்குது, இந்த குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்து கரெக்டாக சொல்லுங்கள். இந்த ஃபோனோட ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து நல்லாவே ஒர்க் ஆகுது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த சைடில் தான் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா தான் ஃபாஸ்ட்டாக தான் ஒர்க் ஆகிட்டு இருக்குது, ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ஸோ ஒரு மிட் ரேஞ்சில் ஒரு நல்ல ஃபோன், ஒரு நல்ல கேமரா குவாலிட்டி ஆகட்டும், ஒரு அம்லோட் டிஸ்பிளே ஆகட்டும், ஸோ ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் வந்து இதுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. ஒரு 33 வால்ட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் வந்து இந்த ஃபோனில் இருக்குது. ஸோ ஒரு மிட் ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோன் வாங்குறதுக்கு நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இதில் எதுவுமே கான்ஸ் வந்து எதுவுமே இல்லையா, அதாவது வந்து எதுவுமே வந்து மைனஸ் பாயிண்ட் எதுவுமே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இதில் வந்து நிறைய பக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரிவ்யூவெல்லாம் நான் பார்த்துருந்தேன். ஸோ நான் யூஸ் பண்ண வரைக்கும் நான் ஒரு 2 to 3 டேஸாக வந்து இந்த ஃபோன் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் செக் பண்ண வரைக்கும் எந்த ஒரு பக்ஸுமே வந்து நான் இது வரைக்கும் நோட்டீஸ் பண்ணலை. ஸோ அப்படி இருந்தாலும் ரெட்மி தரப்புலேருந்து வந்து சீக்கிரம் வந்து அதுக்கு ஒரு சின்ன ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுத்து வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அது ரொம்ப சீக்கிரமாகவே அதை ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து இது ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோனாக வந்து இருக்கும். இதுக்கு அடுத்த பட்ஜெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரெட்மி நோட் 10 ப்ரோ மேக்ஸ் இருக்குது. ஸோ நோட் 10 ப்ரோ மேக்ஸுக்கும் ப்ரோவுக்கும் என்ன ஒரு டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா எதுவுமே டிஃப்ரெண்ட் கிடையாதுன்னு நான் சொல்லுவேன். ஸோ ஒரே ஒரு வித்தியாசம் தான். அதில் வந்து 108 மெகா பிக்சலுக்கான கேமரா வந்து அதில் கொடுத்துருக்காங்க. இது 64 மெகா பிக்சலுக்கான கேமரா வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரே ஒரு விஷயம் தான் வந்து அதுக்கும் இதுக்கும் வந்து டிஃபர் ஆகுது தவிர வேறு எதுவுமே வந்து பில்டு குவாலிட்டி ஆகட்டும், டிசைன் ஆகட்டும், இந்த கேமரா ஆகட்டும், ஃப்ரண்ட் கேமரா வந்து சேம் தான். ஸோ மற்றபடி எதுவுமே வந்து அதுக்கும் இதுக்கும் டிஃப்ரெண்ட் வந்து இல்லை. ஸோ உங்களுக்கு கேமரா வந்து கொஞ்சம் பெட்டராக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த ஃபோனை வந்து ஒரு 3000 வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்கலாம். ஸோ அப்படி அந்த கேமராவில் இதை விட நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு ஒன்றும் பெருசாக வந்து டிஃப்ரெண்ட் வந்து கண்டுபிடிக்க முடியாது. ஒரு சின்ன மைல்டான டிஃப்ரென்ஸ் தான் வந்து அந்த 108 மெகா பிக்சலுக்கும் இந்த 64 மெகா பிக்சலுக்கும் இருக்குமே தவிர பெரிய டிஃப்ரென்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ப்ரோவே வந்து நான் பெட்டர் அப்படின்னு சொல்லுவேன். ரெண்டுக்கும் சாஃப்ட்வேரும் சரி, வேறு எல்லாமே பில்ட் குவாலிட்டி எவ்ரி திங் இஸ் சேம். ஸோ அந்த ஒரே ஒரு டிஃப்ரெண்ட் அந்த கேமரா மட்டும்தான், வேறு எதுவுமே இல்லை மேக்ஸுக்கும் ப்ரோவுக்கும். ஸோ நீங்கள் எது வாங்கணும் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னாப் ட்ராகனோட 732G ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்னாப் ட்ராகனை பொறுத்த வரைக்கும் எல்லா ப்ராசஸருமே வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நல்லா ஒர்க் ஆகிட்டு இருக்கும். ஸோ இதுக்கு மேலே நிறையா ப்ராசஸர் வந்து வந்துருச்சு. ஸோ இருந்தாலும் இந்த பட்ஜெட்டில் வந்து ஸ்னாப் ட்ராகன் ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராசஸர் வந்து எந்த தப்பும் சொல்ல முடியாது, நல்லாவே ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஹீட்டிங் இஷ்யூ வந்து நான் இது வரைக்கும் பார்க்கல. நான் ரெகுலராக யூஸ் பண்ணியிருக்கேன், ஒரு 3-4 டேஸாக வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ நான் பார்த்த வரைக்கும் ஹீட்டிங் இஷ்யூஸ் வந்து பெருசாக வரல. ஸோ இப்போ சம்மர் இருக்கிறங்காட்டி ஸோ லைட்டாக சூடு ஆகுது, அது எல்லா ஃபோனுமே ஆகிறது தான். ஸோ பெருசாக சூடாகிற அளவுக்கு வந்து ரெட்மி இந்த ஃபோனில் வந்து நான் பார்க்கல அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடக்ஷனும் இருக்குது. பின்னாடி வந்து எந்த ஒரு கார்னிங் கொரில்லா கிளாஸ் வந்து கொடுக்கல. ஸோ ஒரு கிளாஸி ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து நீங்கள் கேஸ் போட்டு தான் யூஸ் பண்ணிக்கணும். ஸோ மற்றபடி கீழே விழுந்துச்சுன்னா கண்டிப்பாக இது வந்து ஸ்க்ராட்ச் ஆகிறதுக்கு, உடையிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் பார்த்த ரெட்மி நோட் 10 ப்ரோவோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, அந்த பெல் ஐக்கான் அதையும் கிளிக் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். Until that, signing off, your Thiru, and Tata, bye bye, see you and have a nice day. Bye.